நீதிமன்ற உத்தரவுப்படி தென்காசி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் மின் இணைப்பை துண்டித்து கம்ப்யூட்டர், டேபிள்கள் உள்ளிட்டவற்றை ஜப்தி செய்ய முயன்ற நீதிமன்ற ஊழியர்களால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தங்கத்திடம் கேட்கலாம். தங்கம், வணக்கம். இந்த சம்பவத்தின் முழு பின்னணி என்ன, விவரிங்க. வணக்கம். அதாவது தென்காசி மாவட்டத்தில் கடந்த 1987 ஆண்டு முகமது யூசுப் சாஹிப் மற்றும் 14 பேருக்கு சொந்தமான இடமாக கூறப்படும் கடையநல்லூரில் உள்ள 2 ஏக்கர் 8 சென்ட் இடத்தை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்காக அரசால் எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் எடுக்கப்பட்ட இந்த இடத்திற்கு உரிய இழப்பீடு வழங்கப்படாமல் இருந்துள்ளது. இது தொடர்ந்து தற்போதைய ஆண்டு வரை கொடுக்கப்படாமல் இருந்த 44 லட்சம் ரூபாய் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. எனவே இது குறித்து நீதிமன்றத்தில் முகமது சாஹிப் வழக்கு தொடுத்த நிலையில் அந்த வழக்கான தற்போது நடைபெற்று வரும் நிலையில் நீதிமன்ற நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டு மாவட்ட கோட்டாட்சியர் அலுவலகம் ஜப்தி செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து தற்போது தென்காசி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் கோர்ட் பணியாளர்கள் மின் இணைப்பை துண்டித்து கம்ப்யூட்டர், டேபிள்கள் என சில பொருட்களை ஜப்தி செய்யும் முயற்சியில் ஈடுபட்டனர். அதைத் தொடர்ந்து தற்போது கோட்டாட்சியர் லாவண்யா நீதிமன்றத்தில் உறுதிமொழி பத்திரம் அளித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து ஜப்தி செய்யும் நடவடிக்கை தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒரு மாத காலம் அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது. தற்போது தென்காசியில் கோட்டாட்சியர் அலுவலகம் ஜப்தி செய்ய கோர்ட் பணியாளர்கள் உட்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.